இருந்தாலும் மறையாது உன் கிருபை. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. ஓஹோ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க முடியும்? ஒரு பொருளாக இருந்தால், உணவாக இருந்தால் அவைகளை நாம் ருசித்து பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை ருசிக்க வேண்டுமானால் அவரோடு உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள். உங்களுடைய எண்ணங்களில் அவர் ருசிக்கப்படட்டும், உங்களுடைய சிந்தையில் அவர் வரட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சாட்சியில் அவர் காணப்படட்டும். எந்த வேளையிலும் கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது என்ற உணர்வு உங்களுக்குள் வரும் பொழுது, அவரிடத்தில் நீங்கள் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவரை நீங்கள் ருசி பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் இன்றைக்கு நல்லவராய் இருக்கிறார். அப்படி நீங்கள் அவரிடத்தில் நெருங்கி வரும் பொழுது உங்களுக்கு உள்ள யாவையும் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமது தேவைகளை சந்தித்து நமக்கு சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து உற்சாகப்படுத்தி உயர்வடைய செய்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் நல்லவராகவே நன்மை செய்கிறவராக இந்த பூமியில் சுற்றித் திரிந்தீர். எங்களையும் நல்லவர்களாய் நீர் மாற்ற விரும்புகிறீர். ஆகவேதான் உம்முடைய சமூகத்தில் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சாட்சியில் நீர் நல்லவர் என்பதை ருசித்து மற்றவர்களுக்கு இயேசு நல்லவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தும்படி இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அளவற்ற உம்முடைய கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே, அந்த கிருபை இன்றைக்கு பிள்ளைகளை தாங்குவதாக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.